வாங்க தம்பி உட்காருங்க. ஒட்ட ஒட்டுமா மீடி மட்டுமாயா? இல்லண்ணே அவ்வளவு வேணாம். பாருங்க டபுள் சைடு போட்டுருங்க. போட்டுங்க 0 பாயிண்ட் 2 பாயிண்ட் போட்டு மேலெல்லாம் முடி எடுக்க வேணாம். அப்படியே புருவத்துல கோடு, இந்த 2 சைட்லயும் கோடு போட்டுருங்க. தம்பி படிக்கிற தம்பி ஸ்கூலுக்கு பெத்தவங்க அனுப்புறதே வந்து நல்ல உலகத்தை கத்துக்கிறது தாப்பா. ஏப்ப இந்த மாதிரி வந்து கோடு புற அதெல்லாம் பண்ணினா வந்து ஒரு ஒழுங்கினத்துக்கு சமமா இருக்கு. நீங்க படிச்சு நல்லா வந்தாலும் அம்மா அப்பா வந்து கஷ்டப்பட்டு ஆப்பெல்லாம் உழைச்சு உங்களை படிச்சு நல்ல நிலைமைக்கு ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் வந்து தப்பு தம்பி. நல்லா நீட்டா முடிவிட்டு அழகா நல்லா மனநம் பண்ணா 4 பேர் பார்த்தா உங்களை மதிப்பாங்கப்பா. நீ உங்களை மதிக்கும் போது பெத்தவங்களுக்கு பெருமை சேரும். அந்த மாதிரி ஒட்டாது. சரியாப்பா? நல்லா படிச்சு முன்னேறிவாங்க. சரி. அன்பார்ந்த சிகைத்திருத்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்துல மாணவர்கள் வந்து ஒரு ஒழுங்குல முடிவெடுறது வந்து அவனோட வளர்ச்சியையும் சீரழிக்குது, அவனோட ஒழுக்கத்தையும் சீரழிக்குது. இதை வந்து ஆசிரியர் சொல்லியோ பெற்றோர் சொல்லியோ மற்றும் நண்பர் வட்டத்தை சொல்லியோ யாரும் கேட்கறது கிடையாது. ஆனா நம்ம வந்து மற்றவங்கள வந்து ஒரு புத்திமதி சொல்ற விட நம்மை போன்ற சிகைத்திருத்த தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு இந்த கோடு போறது பாக்ஸ் கட்டிங் கட்டுறத நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து தவிர்த்து கொண்டு சொன்னால் இந்த ஒழுங்கினத்தை குறைக்க முடியும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால நம்ம சிகைத்திருத்த தொழிலாளர்கள் நம்ம சங்கத்திலேயோ சங்க கூட்டத்திலேயோ ஒரு தீர்மானமாக, அதாவது படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த மாதிரி தலையில் கோடு போறது பாக்ஸ் போறது வந்து செய்யக்கூடாது என்று நமது சிகைத்திருத்தக தொழிலாளர் சங்க கூட்டத்துல இதை ஒரு தீர்மானமாக நிறைவேற்றும் சொன்னால் வரும் தலைமுறைகள் ஒழுக்கமுள்ள மாணவனாக இந்த நாட்டை பாதுகாக்க வளர்ந்து நல்ல தலைவா வருவதற்கு நாம் செய்கின்ற இந்த வேலையும் ஒரு காரணமாக சொல்லிட்டு இதை அனைத்து தொழிலாளர் தோழர்களும் ஒத்துழைப்பு தருமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.